வணக்கம் நண்பர்களே. சண்டேயில் வீடியோ போட முடியல, அதனால தான் இப்போ இன்றைக்கி போடுறேன். ஸோ நான் சண்டேயில் பழைய சாப்பிடும் போல் ரொம்ப ஆசையாக இருந்தது. நாள் நைட்டே அரிசியை நல்லா ரெடி பண்ணி அதை சோறு பொங்கி தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக, ரொம்ப தயிர் சேர்த்தோம்னா சாப்பிட முடியாது. அதுக்கு சைடிஷ் பாருங்கள், ஆலு சிப்ஸ், வெங்காயம், ஊறுகாய், அது போக சமோசா. இதாங்க பெஸ்ட்டான வெங்காயம்லாம் வச்சு அருமையாக சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த பழையதுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. பழைய சாதம் தான் பெஸ்ட்டு. ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இரவு உணவில் நான் சப்பாத்தி பண்ணேன். ஸோ கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. ஏன் மஞ்சள் கலராக இருக்குன்னா, மத்தியானம் ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது ஆயில் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ சப்பாத்தியும் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. சப்பாத்திக்கு சைடிஷாக பயிறு புளிக்குழம்பு, பயிறு உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் போட்ட புளிக்குழம்பு மத்தியானம் இருந்தது. அதை தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த ஷேப் யாருக்கெல்லாம் கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியாது. இந்தியா மேப் மாதிரி தான் வரும். நல்லா சப்பாத்தி ரவுண்டாலாம் எனக்கு போட தெரியாது. ஆனால் நல்ல ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி நல்லா அழகாக பண்ணுவேன். ஸோ நல்லா இருந்தது. ஸோ பரோட்டாவுக்கு அருமையான இந்த பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை பரோட்டான்னு சொல்லலாம், சப்பாத்தின்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். இதை கொஞ்சம் மடித்து போட்டிருப்பேன். ஸோ இதனால் இதை பரோட்டான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பரோட்டாவுக்கு இந்த பயிறு புளிக்குழம்பு நல்லா இருந்தது. பாருங்கள், கொஞ்சோண்டு வெண்டைக்காய் பொரியல் இருந்தது. இந்த பக்கம் தான் அந்த பயிறு புளிக்குழம்பு. சிறுபயிறு போட்டு உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் போட்டு அருமையாக வச்ச ஒரு புளிக்குழம்பு நல்லா இருந்தது. ஸோ அது சப்பாத்திக்கு வச்சு சைடிஷாக சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக இருந்து சுட சுட சப்பாத்தி. ஸோ அதுக்கு நம்ம இந்த சிறுபயிறு புளிக்குழம்பு. ஸோ இந்த சிறுபயிறு புளிக்குழம்பு அருமையாக இருந்தது. அது கூடவே எனக்கு டீ தான் லாஸ்ட்டில் எண்டிங்கில் ஒரு போர்ஷனாக இருக்கும். ஸோ டீ, சுட சுட ஒரு டீ. ஸோ இந்த அருமையான இந்த சப்பாத்தியோட இன்றைய விளாக்கை முடிக்கிறேன். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.